அட்டாக்னா கிளாஸ்ல சொன்னாங்கல்ல, என்னடா? சிம்பிளா சொன்ன போனா நம்ம சேஃப்னு நினைக்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் ஹேக்கர் நம்மள ஹேக்கே பண்றாங்க. ஓ, அதுல சேஃபா இருந்தாலும் ப்ராப்ளமா? நீயும் நானும் யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ல வைரஸ் இருந்துச்சுன்னா அதை இன்ஸ்டால் பண்ணும்போது தான் ஹேக்கர் நம்மள ஹேக் பண்ணுவாங்க. அது ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. அதனாலதான் இதுக்கு பேரு சப்ளை செயின் அட்டாக்னு சொல்றாங்க. அதுல மொத்தம் எத்தனை டைப் இருக்கும்? அதுல 4 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப்பை பத்தி பார்ப்போம். சாஃப்ட்வேர் அப்டேட் அட்டாக். அப்படின்னா என்ன? நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது மால்வேரை ஆட் பண்ணிடுவாங்க. அதுல என்ன நடக்கும்? இப்போ நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருப்போமா, அதுல கீழே அப்டேட்னு வரும். நம்ம அப்டேட் பண்ணுவோம், அதுல வைரஸ் இருக்கும். இதனால என்ன பிரச்சனைனா ஆன்டி வைரஸ் கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. செகண்ட் பாயிண்ட், ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி. ஓபன் சோர்ஸ் லைப்ரரினா என்னடா? நம்ம யூஸ் பண்றோம்ல, ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரியில வைரஸை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. என்ன நடக்கும்? நம்ம லைப்ரரி டவுன்லோட் பண்றோம், அது ஆல்ரெடி ஹேக்கடா இருக்கும். இதை யூஸ் பண்றதுனால எல்லா ஆப்பும் அஃபெக்ட் ஆகும். தேர்ட் பாயிண்ட், ஐடி சர்வீஸ் கம்பெனி அட்டாக். ஐடி சர்வீஸ் கம்பெனி அட்டாக்னா என்னடா? ஹேக்கர் ஐடி சர்வீஸ் ப்ரொவைடரை ஹேக் பண்ணிடுவாங்க. அது மூலமா நம்ம கிளைண்ட் எல்லாரையும் இன்டைரக்டா அட்டாக் பண்ணுவாங்க. Don't